படுபாவி பையன் அவ்வளோ சொத்தி ரோட்டில் இறச்ச மாதிரிலாம் இறச்சிட்டு போயிட்டான். கொஞ்சமாவது இவனுக்கு இறக்கணும் ஏதாவது இருந்துச்சா? இவனுக்காக இப்படி ஓடி ஓடி உடச்சானே. இப்போ எனக்கு ஒன்றும் இல்லாமல் இப்படி நடுத்தருவில் ஆக்கி விட்டு போயிட்டானே. மருமக பேரில் எழுதி வச்சிருக்கான். மருமக பேரில் இவனையெல்லாம் உயிரோடு நல்ல முறையாக இருக்கும்போதே சாவடிச்சிருக்கணும். எவ்வளோ விவரமாக வேலையை பார்த்து வச்சுட்டு போயிருக்கான். சின்ன வேலையை பார்த்து வச்சுட்டு போயிருக்கான். எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு இடியாவில் இருக்குது. இந்த வசந்தியை தூர போன்னு விரட்டி விட்டு நைஸாக தெரியாத மாதிரி தான் போனேன். அவள் எப்படி தான் கண்டுபிடிச்சி வந்தாலோ கேட்டாலோ அவள் ஒரு பக்கம் இப்போ காசு விடு துட்டு விடுன்னு மிரட்டிட்டு கிடக்கா. இந்த ஊருக்குள்ளே எவ்வளோ நம்புறது எவ்வளோ நம்பக்கூடாதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. அவ்வளவு நம்மளுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே வராளுக. கடைசியில் நமக்கே வினையாயிராளுவ. இந்த ருக்குக்கெல்லாம் எவ்வளோ உதவி செஞ்சுருப்பேன். இன்றைக்கி அவளே எனக்கு எதிரியாக நிற்கா ஊருக்குள்ளே. அவ்வளோ பெரிய எதிரியாக்கி இந்த சொத்துனால நான் படாத பாடுபட்டு இப்போ பாரு இன்னும் கிடைக்குமா கிடைக்காத ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. கடைசியில் இப்படி ஒத்தையில் உட்காந்து புலம்ப மாதிரி பைத்திய மாதிரி ஆக்கி விட்டுட்டாவே இந்த சொத்துன்னு. ஏம்மா நீ இங்கே தான் இருக்க? காலையிலேருந்து எவ்வளோ இடத்துல தேடுறேன் தெரியுமா? சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே எதுக்கு வந்து இருக்க? ஒத்தையில் கிணத்தடியில் வந்து என்னத்தை செய்ய? வீட்டில் எவ்வளோ நேரம் நான் தேடிட்டு கிடக்கேன். அம்மா நீ எவ்வளோ நேரம் கூப்பிடி என்னன்னாது கேட்டியா? இப்படி வந்து உட்காந்துடக்கா. எம்மா நான் பேசியது கேட்குதா கேட்கலையா சொல்லிட்டி? காது என்ன கேடாவா போயிட்டு? காது நல்லா தான் இருக்குது. நீ பேசியெல்லாம் கேட்க தான் செய்யுது. நான் என்னத்தை பதில் சொல்லி என்ன செய்ய போகிறேன்? மனசே சரியில்லாட்டி ஒரு மாதிரி குழப்பமாகவே கிடக்கு. அதான் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு இங்கே கிணத்தடியில் வந்து உட்காந்துட்டேன். நீ உரையிட்டு இடந்தியா? சரி உசு பண்ணுறான்னு விட்டுட்டேன். ஏன்ட்டு என்ன தேடினேன்? ஏம்மா கண்ணை முழிச்சு பார்க்க ஒன்றும் ஆளவே காணோம். ஏன் தேடினேன்னு கேட்க. எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் சொல்லிட்டு போகலாம்லம்மா. சொல்லிட்டு போகாமல் என்னத்துக்கு போகிறேன்? நான் காணாமேன்னு பயந்தே போனேன். நான் எங்கே போகிறேன்? என்னட்டி சொல்லுத? அதுலேயும் பங்கு கேட்க வந்து நிற்பானோ? பிறகு நிற்க மாட்டானோ? வேண்டான்னு சொல்லி விட்டுருவானோ? எங்கள் அம்மைக்கு நான் ஒத்த மயந்தான் இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான் ஆளுன்னு வந்து நிற்பாம்மா. நிற்காமே விட்டுற போகிறேன். நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சின்னா நீ நல்ல முறையாக இருக்கும்போது இந்த சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி வை. மிச்சம் இருக்கிறதாவது மிஞ்சட்டும். இல்லைன்னா எல்லாம் போன மாதிரி இதுவும் போயிருமா. கடைசியில் புலம்பிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அடி ஏட்டி ஏற்கனவே அது போனதுக்கே நான் நோய் வந்த மாதிரி இப்படி புலம்பிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு அடக்கேன். உள்ளதும் போகும்னு சொல்லாதட்டி எனக்கு வயிற்றெல்லாம் கலக்க மாதிரி இருக்குது. அதுக்கு தான் சொல்லியே நீ இதையே தாங்க மாட்டேங்கல. அதுவும் உள்ளதும் போயிட்டுனா நீ எப்படிமா தாங்குவ? அதனால் அந்த 8 லட்ச ரூபா பணத்தையும் 8 ஏக்கர் நிலத்தையும் என் பேரில் எழுதி வைமா. கடைசி காலத்தில் நான் உன்னை நல்ல முறையாக பார்த்துக்கிடியே. சும்மா போனதுக்கப்புறம் போயிட்டேன்னு புலம்பாமல் இருக்கும்போதாவது எனக்கு எழுதி வை. அதை எழுதி தர மக்களே. நாளைக்கு வேணால் போவோமா? இன்றைக்கி முடியாது. அம்மைக்கு ஒரு மாதிரி இருக்குது. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு வெள்ளனோடி பேங்குக்கு போய் என்ன எழுதணுமோ எழுதிட்டு வந்துடுவோம் மக்களே. எனக்கு அதெல்லாம் இப்போ பெருசாக இல்லை. இந்த வசந்தியை நினச்சி எனக்கு ஆத்திரமாக வருது. ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஏம்மா தாரோன்னு சொல்லி ஏமாற்றுவோம். கொஞ்சம் நாளைக்கு பைசா தாரோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றுவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம்மா. எப்படி இருந்தாலும் ஒரு மாட்டை போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு அதை அவள் சொன்னா என்ன யார் சொன்னா என்ன? முடிஞ்ச அளவுக்கு கமுக்கமாக வச்சு பார்ப்போம். என்ன செய்வோன்னு பார்ப்போம். அவளுக்கெல்லாம் பயப்படாதம்மா. அவள் ஒரு இவா. நான் தான் சொன்னேன்ல யாரையும் நம்பாத வீட்டுக்குள்ளே ஏற்றாதேன்னு. நீ தான் நல்லவான்னு வீட்டுக்குள்ளே ஏற்றினேன். இப்போ பார்த்தியா எப்படி காமிச்சிட்டானே? அதாம்ட்டி யாரை நம்பியது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்கி. கூடையே முனியம்மான்னு ஏன் பின்னாடியே அலைஞ்சா நீ நல்லவு மாதிரில நாடகாடுன்னு. இப்போ பார்த்தியாட்டி 4 லட்ச ரூபா துட்டு வேணுமாட்டி அவளுக்கு. பயங்கரமான ஆளுமா. எப்படி பார்த்தியா? நம்ம ஒரு சிக்கலில் இருக்கும்போது நம்மளை கரெக்டாக மிரட்டி துட்டு வாங்க பார்க்க பார்த்தியா? யார் உழைச்ச துட்டில் யாருக்கு பங்கு வேணுமா? அவளை எல்லாம் நினச்சி நீ பயப்படாதம்மா. என்ன நடக்குன்னு பார்த்துக்கிடுவான். ஏட்டி சொல்லிக்கல்லி உங்கள் அன்னிகாரி எப்படியாவது வந்துட்டான்னு என்னட்டி செய்ய? அவளை நினச்ச எனக்கு அதுக்கு மேலே இருக்குது. ஏம்மா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அப்படிலாம் நடக்கிறதுக்குள்ளே நம்ம எதுவும் வழி ஏற்பாடு பண்ணுவோம்மா. என் வீட்டுக்காரர் வேறு அங்கே வர சொல்லி போன் போட்டுகிட்டே கிடக்காரு. காலையில் கூட போன் பண்ணாருமா. நீ இன்னும் வராமல் இருக்க? வீட்டுக்கு போய் எங்கள் அம்மையை பார்த்துக்க ஆள் இல்லை அப்படி இப்படிங்கவ. என்ன செய்யதுனே தெரியலை. இந்த ஆளுக்கு என்ன அப்படி சும்மா கிடக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் போன் போட்டு வான்ட்டு கூப்பிட்டுட்டே கிடக்கான். ஏமா அப்புறம் கட்டி கொடுத்துட்டு அங்கே இருக்காமனா இங்கேயே இருக்க முடியுமா? எப்போவும் நீ என்ன ஏதுன்னு பார்த்து சீக்கிரம் என் பேரெலாம் மாற்றி கொடுத்து என்ன அனுப்புமா. நான் போய் ஒரு 2 வாரம் நாள் பேருக்கு நின்றுட்டு வாரேன். அப்புறம் வந்துட்டு நம்ம மற்ற சொத்தெல்லாம் என்ன செய்யணும் ஏன் செய்யணும் பேசுவோம். சேரிட்டி மக்களே. அப்போ நாளைக்கு காலையில் பேங்குக்கு போக வேணுமா? போயிட்டு இந்த பத்திரத்தை எழுதுறதுக்கு என்ன ஏதுன்னு வக்கீலையும் போய் பார்த்து பேசிட்டு முடிஞ்சு எடுத்துகிட்டு வருவோம். உள்ளதையாவது உன் பேரில் காப்பாற்றி வைக்க. இல்லைன்னா அதுவும் போயிட்டு நீ என்னால் சுத்தமாக தாங்க முடியாதுட்டு நெஞ்சு வலி வந்து செத்தாலும் செத்துடுவேன். சரி வா. இங்கே கிணத்தடியில் எதுக்கு ஒத்தையில் உட்காந்துருக்க? ஒத்தையில் உட்காந்து பைத்தியே தான் ஆயிராம எந்திரிச்சு வாமா. காலையிலேயே ஆளை பயமுறுத்திட்டேன்னா எவ்வளோ நேரமாக தேடியும் தெரியுமா? எவ்வளோ சத்தம் போடுதேன். ஏன் கூட கேட்காம இங்கே வந்து இருக்க. வா. தண்ணி வேற நிறைய கிடக்கு. உனக்கு விழுந்தாலும் நீச்சல் அடிக்க கூட தெரியாது. எந்திரிச்சு வாமா போவோம். நீ போட்டி நான் பெறத்தோடி வாரேன். நீ போகிற ஒன்றும் வர வேண்டாவா. நம்ம சேர்ந்து போவேன். எந்திமா. இருட்டி போவோம் இருட்டி. ஏய் வேலு
ஆ சங்கரண்ணே, நீங்க எப்பண்ணே வந்தீங்க? உட்காருங்கண்ணே. அண்ணே ஃபோன் பேச பேச கட் ஆயிட்டுனே, நீங்க திருப்பியும் போடலையா? சரி இது வேலையா இருப்பீன்னு தானே விட்டுட்டேன். பேச பேச கட் ஆயிட்டு. ஏய் வேலு, தானெல்லாம் கட் ஆகலை, நான் தான் கட் பண்ணேன். நீ சொன்ன விஷயத்த கேட்டுட்டு என்னால் அங்கே இருக்க முடியலடா. முதல்ல ஒன்று நேரில் பார்த்து பேசணும்னு எப்படியாவது வேலை இப்போ பாரு, அரை நாள் லீவ் போட்டுட்டு ஓடி வந்திருக்கேன். என்னன்னே சொல்லுதியா? லீவ் போட்டுட்டு வந்துட்டீங்களா? ஆமாம் வேலு, நீ தானே சொன்ன சொத்தெல்லாம் இந்த மாதிரி ஆணி பேரில் இருக்குன்னு. அதை நேரில் என்ன ஏதுன்னு கேட்கலன்னு எனக்கு தலையே வெடிச்சிரும்டா. அதை நேரில் பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு ஓடி போகணும் வந்தேன். அது ஏன்னே கேக்குது. ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு, ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்குன்னே. தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லாமல இருக்கு. ஏன் வேலு, அம்மை மகள் எதுவும் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு எதுவும் வம்பு பண்ணுதாளுவளோ? 2 பேரும் ஆவாது விழுவ. அன்னைக்கு பேசின பேச்சுக்கு எனக்கெல்லாம் உச்சிக்கு மேலே கோவம் நின்றுச்சு. என்னத்தை சொல்ல, அவளுகளெல்லாம் போய் என்னத்தை பேசணும்னு அமைதியாக விட்டுட்டு வந்துட்டேன். நானாக இருந்தால் கழுத்து அறுத்துருப்பேன் தெரியுமா? என்ன ஒரு இது, ஒரு பிள்ளைல 2 பிள்ளைலாம் 2ஐயும் கண்ணு மாதிரி தான் பார்க்கணும். ஒருத்தி நல்லா இருக்கும்னு நினைக்க, ஒரு ஆள் இப்படி நாசமாக போகணுன்னு நினைக்க அந்த பொம்பளை. இதெல்லாம் ஒரு தாயை சொல்லு பார்ப்போம். சே அதெல்லாம் விடு, நீ எதுக்கு நம்ம எதுக்கு அதை பற்றி பேசணும்? நம்ம காரியம் மட்டும் பேசுவோம். நீ எப்போ அந்த வீட்டுக்கு போகிற? அவைய 2 எதுவும் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி நான் ஆஃபீஸ்லேருந்து 10 பேரை கூப்பிட்டு வரேன். உனக்கு என்னென்ன நாங்களாம் இல்லாமையா இருக்கோம்? நாங்கள் வந்து கேட்க வேலு, உனக்கு யார் வேணும்னு சொல்லி நான் கூட்டியாரேன். என்ன அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னே, நானே போய் திரத்தி விட்டுருவேன். இவ ராணி இருந்துட்டு ஒன்றும் வேண்டான்ட்டானே. அவைய போய் கேட்கவும் வேணாம், வைக்கவும் வேணாம். நம்மளுக்கு இத்தனை நாள் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தது நம்ம பேரில் தானே இருக்கு. அது நம்மளுக்கு கிடைக்குன்னா எப்படினாலும் தேடி வரும். நீங்கள் எதுவும் ஒன்றும் போய் கேட்காதீங்க வைக்காதீங்கன்ட்டானே. சங்கரண்ணே, எப்பனே வந்தீங்க? வாங்கண்ணே, காப்பி போடட்டானே. ராணிமா இப்போதாம்மா வந்தேன். காப்பியெல்லாம் வேண்டாமா, இப்போ சாப்பிட்டதோட கையை கழுவிட்டு ஓடி வரேன். பசிக்கலை, எனக்கு காப்பி வேணும்னா நான் குடிக்க. என்னம்மா கேட்டு குடிக்க. இப்போ வேண்டாமா, போடாத, வீணாக போயிடும். அப்படின்னு இப்போ தான் சாப்பிட்டீங்களோ? நாங்கள் இப்போ தானே சாப்பிட்டுட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு போகணும். இன்னைக்கு சோறு அங்கே எடுத்துகிட்டு போகலாம், அதனால் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேனே. சரி காப்பி கேளுங்கண்ணே, போட்டு தாரேன். அப்போ நீ தோட்டத்துக்கு போகலையரா? நீ மதியத்து மேலே இப்போ போடணுன்னு இல்லை. நீங்கள் வந்திருக்கியல்ல, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கியே, எப்படின்னே போகிறது. நீங்கள் இருங்கண்ணே, நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை. பரவாயில்ல ராணி, வேலையெல்லாம் விட வேண்டாம், போகிறதுன்னா போமா. வேலை காலையில் போன் போட்டிருந்தேன்னா சொன்னா சொத்தெல்லாம் உன் பேரில் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னா என்னால் அங்கே இருக்க முடியலம்மா. நேரில் வந்து எப்படியாவது பேசி கேட்கணும்னு காலையில் ஃபோனை கட் பண்ணதோடு சரி, முக்கியமாக இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்தால மதியத்து மேலே லீவ் போட்டு வந்தாச்சு. ஆமாம், நீ எதுக்கு அங்கே போக மாட்டேங்க? உன் பேரில் தானே இருக்குது. உன் மாமியாரை நாற்று நாளெல்லாம் போய் துரத்தி விட்டு நீ போய் அந்த வீட்டில் இரு, அது உன் வீடுமா. நீ எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு? அவிய போட்ட ஆட்டத்துக்கு தான் கடவுள் கொடுத்த கூலி அது. அவிய எங்கேனாலும் போயிட்டு போகிறா. அவிய பற்றிலாம் நீ கவலைப்படாத. நீ உன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போய் இரு. அவிய எதுவும் பிரச்சனை பண்ணுவான்னு பயப்படியோ? சொல்லு, ஏன் ஆஃபீஸ்லேருந்து 10 பேரை நான் கூப்பிட்டு வரேன். உனக்கு எத்தனை பேர் வேணும்னு சொல்லி நான் கூப்பிட்டு வரேன். நீ ஏன் அங்கே போகாமல் இங்கே பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படணும்னு நினைக்க? அது உனக்குள்ளதுமா, வேறு யாரோடது நீ தட்டி பறிக்கல, உனக்குள்ளதான். நீ போய் இருக்கலாம்ல, நீ ஏன் இப்படி இருக்க? என்ன நான் மறுபடியும் சொல்கிறது ஒன்று தாம்னே. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருப்போம், நாளைக்கு இருக்கமா இல்லையான்னு கூட தெரியாதுனே. நம்ம இருக்க வரைக்கும் நிம்மதி தானே வேணும். காசு பணம்லாம் எப்போனாலும் சம்பாதிக்கலாம், மனசில் நிம்மதி வராதுனே. அவைய கூட போராடி தோத்துட்டேனே. இந்த 8 வருஷம் என்ன படுத்தாத பாடு கிடையாது. என்ன ஒரு சில்லறை கொடுமை இல்லைன்னே படுத்தினது. அவ்வளோ கொடுமையை படுத்து இப்போ ஒரு 3 மாதமாக தான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேனே. திருப்பி அவள்கிட்ட போய் வம்பு கட்டி சண்டை போட என்னால் முடியாதுனே. அந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் வந்து சேரணும்னா தன்னால் வரும். அவியல்கிட்ட போய் சண்டை கட்டி மல்லு கட்டி என்னால் நிற்க முடியாது. அவியோட ஆத்தாவையும் மகளையும் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்லன்னே. நியாயம் பேசுகிறவங்களெல்லாம் கிடையாது, அவளுக்கெல்லாம் பயங்கர இதுன்னே. அவியலுக்குள்ள நியாயம் நீதினா என்னன்னே தெரியாதுன்னே. அக்கிரமத்தில் ஆடுதவையே அவியல்கிட்டெல்லாம் போய் போராடுற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது. போட்டுன்னு எத்தனை நாள் இருப்பாவளே இருக்கட்டும், அது எனக்கு தானே. எங்கே இருந்தனாலும் எனக்கு வந்து சேருன்னு என்ன தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதுன்னே. இவிய நேற்று அங்கே பிரச்சனை பண்ணுறக்காக எந்திரிச்சு நிற்காவ அருவாளையும் தூக்கிட்டு. என்னத்துக்கு அவியல்கிட்ட போய் என்னத்தை சண்டை போட்டு என்னத்தை சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நான் இறங்க மாட்டேன்னா என்ன செய்ய முடியும்? கழுத்தை பிடிச்சா வெளியே தள்ள முடியும் வயசான காலத்தில்? இருக்க வரைக்கும் இருக்கட்டும்னே. அதுக்கப்புறம் அது எனக்கு தான் வந்து சேரணும், வரட்டும். எனக்கு யாரோட சொத்து பத்து வேண்டானே. பிள்ளைகளை கொடுத்தாலும் போதும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் எதுக்கும் போக மாட்டேன்னு இருக்கட்டும். என்னதான் ஒரு முடிவு வரணும்ல. எப்படி இருந்தாலும் ஒரு 10 சென்ட் இடம்னாலும் விற்கணுன்னாலும் எங்களை தேடுவாவில்லன்னு. எங்கள் கையெழுத்து இல்லாமல் விற்க முடியாது பற்றிலா. அவைய வாரிசு பற்றி எங்கள் சொத்து என் பேரில் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுதா. உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது.
அது எனக்கு தான் வரணும்னா வரும்னே. அதனால நான் பொறுமையாக தானே இருக்க போகிறேன். இவீர மாதிரி பெண்ணுக்கு கோவப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீ சொல்கிறது ஒரு வகையில் நியாயமாக தான் தெரியுது. நமக்கு வர்றது எப்படினாலும் வந்து தான் சேரும். இருந்தாலும் அவைகள் நல்லவியலாக இருந்தால் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்கலாம் ராணி. அதுக்கு ரெண்டும் அவ்வளோ அக்கிரமம்லாம் நடக்குது. அதுகளுக்கெல்லாம் அப்படியே விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மள்ட்ட மனசாட்சி இல்லாமல் நடந்தால் நம்மளும் அப்படி தான் நடந்துக்கிடணும். அதுகளெல்லாம் விடக்கூடாது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எவ்வளோ வாய் பேசுனாவோ தெரியுமா? வேலையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுத்தி அந்த வீட்டை விட்டு இறக்கி விட்டாவோ தெரியுமா? ஒருத்தவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா ராணி? அவி அம்மாவை மலை போல நம்பி நின்னான். கடைசியில் வந்து அவனை எப்படி ஏமாத்திட்டாவா? என்னத்தன்னே சொல்லியது. அவிகளுக்குலாம் அந்த காலத்துலேருந்து அதே பழக்கம்னே, புதுசெல்லாம் கிடையாது. என்னையும் அப்படிதான் ஏமாத்தினாவே. என் கையில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாமல் என்னை வாங்கி மொட்டத்தை கட்டி ஆக்கிட்டாவனே. என் கையில் இருந்தால் தானே நான் தைரியமாக செலவு பண்ணுவேன். எப்போன்னு என் கையில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாமல் பறிச்சுக்கிட்டாவ. அது யாரையும் விட்டு வச்சதில்லைன்னு எல்லாரும் இப்படி தான் செய்தாவ. என்னத்தை சொல்லுது சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் தானே கொஞ்சமாவது நிம்மதியாவது இருக்கேன். நான் அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. சங்கரன், நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களானே? நான் அந்த லட்சுமி கடை போய் இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டு வரேன். நீங்கள் இருக்கீங்களானே? நீ போயிட்டு வரனா போயிட்டு வரானிம்மா. வேலைக்கெல்லாம் லீவ் போடண்டா. நான் சாயங்காலம் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். வந்து கூட பேசிக்கிடலாம். கொஞ்சம் முக்கியமாக பேசியதுக்காக தான் வந்தேன். என்ன அப்படி என்ன? இப்போ நான் போயிட்டு சாயங்காலம் நேரத்துலேயே வரேனே. சரிம்மா போயிட்டு வா. நான் இங்கே தான் இருப்பேன். சரிண்ணே. ராணி வாட்டி போகலாம். என்ன அவிய வந்துட்டாவனே? நான் போயிட்டு வரேன். சரிம்மா.